ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க மரகதம். எல்லாரும் என்னையும் நம்ம சேனலையும் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். உங்க எல்லார்கிட்டையும் பேசுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸையும் படிச்சேன். எனக்காக அவ்வளோ ப்ரே பண்ணியிருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாம் வல்ல இறைவனோட அருளால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல இனிமேல் கண்டிப்பா வீடியோ கண்டினியூஸா வரும். கண்டிப்பா பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோரிஸ் போட்டு 4 monthsக்கு மேலே ஆயிட்டதுனால கண்டிப்பாக எல்லாரும் ஸ்டோரி மறந்துருப்பீங்க. அதனால நான் ஒரு ரீகேப் போட்டுறேன். அதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோஸ் புரியும். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சேனலுக்கும் எங்களுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைகளு நிஜமான கதைகளு. நான் இன்னைக்கு இந்த எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன்ல, அந்த எஸ்டேட் ஓனர் அம்மா அவங்க பொண்ணு வீட்டுல ஏதோ பிளஷர் கார் வாங்கியிருக்காங்களாம். உன் புருஷன் அது ஓட்டுவானா, வேலை கிடைக்கிற வரைக்கும் அது ஓட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த வண்டியை நீங்க ஓட்டினா 2 பேத்துக்கும் ஓரளவு வருமானம் வரும். நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் அது போதுமாவதானுங்க இருக்கும். எல்லாம் சரிதாமா, ஆனா நான் பம்பாய் போலான்னு இருக்கேன். என்னது, பம்பாய் போறீங்களா? இது நல்லா இருக்கே. நீ இந்த வீட்டுல இருக்கிய, இதுக்கு என்ன வாடகை கொடுக்குற? நீ வேலைக்கு போயிருவ, உன் பிள்ளைங்க எல்லாம் படிக்க போயிருங்க. நான் உனக்கு இந்த வீட்டை கொடுத்துட்டு நான் சமையல் வேலை பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த பாரு, அவளை கூப்பிடு, ஒழுங்கா வந்து சமையல் வேலையை பார்க்க சொல்லு. இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பாவம் பார்த்து வீடு கொடுத்தா படிக்க அனுப்புறான். படிக்க என்னமாச்சு? ஃபோன் பண்ணீங்களா? அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிச்சாமா? இல்லம்மா, அவர் அங்க வரவே இல்லையா. என்னமா சொல்றீங்க? அப்போ அப்பா எங்க தான் போயிருப்பாரு? என்னன்னு ஒண்ணுமே புரியலமா. இனிமேல் அவரை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அவரா நம்மளை தேடி வந்தாதான் உண்டு. சொல்லுங்கம்மா. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, அப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயமா? எது இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என் பையன் சந்துருக்கு மரகதத்தை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். மரகதத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லார்கிட்டையும் அன்பா பழகுறது, வீட்டுல பொறுப்பா எல்லா வேலையும் செய்யறது அப்படின்னு அவளை பார்த்தாலே கண் குளிர்ச்சியாவும் மனசுக்கு நிறைவாவும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா கிடைச்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். என் பையனுக்கும் பல இடத்துல இருந்து வரனெல்லாம் வந்துச்சு. ஆனா அவனுக்கு எதுவுமே சரியா பிடிக்கல. மரகதம்னா அவளுக்கு கொஞ்சம் இஷ்டமா இருக்கு. அதான் நானே வந்து பொண்ணு கேட்கலான்னு. என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சந்தோஷத்துல எங்களால எதுவுமே பேச முடியலமா. எனக்கு இஷ்டம் தான். என்ன பண்ணமா, நீ என்ன சொல்ற? எனக்கும் இஷ்டம் தானே. என்ன செய்யறது? இந்த சம்பந்தத்தை எப்படியாச்சும் கெடுக்கணுமே. இவளுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன செய்யலாம்? நல்ல யோசனை கொடுத்திருக்காரு கடவுள். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நாளைக்கு பாருங்க உங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு. பாத்தீங்களே, எல்லாரும் பெருசா ஏதோ சொன்னீங்க. இவ பெரிய நல்லவ வல்லவன்னு. அப்ப இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சு? உங்க வீடு தானே, தன்னால கால் முளைச்சு வந்துருச்சா? இத பாருங்க, உங்க நெக்லஸ் கிடைச்சிருச்சுல, கிளம்புங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. சந்திரு, அம்மா எந்த தப்பு பண்ணலப்பா. எனக்கு எதுக்குப்பா இந்த புத்தி? அம்மா எதுவும் எடுக்கலப்பா. அம்மாவை நம்புப்பா. அம்மா அழாதீங்கம்மா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களை நம்புறேம்மா. போத நிறுத்துங்க. குடும்பமா சேர்ந்து எல்லாரும் நடிக்கிறீங்களா? இது பாருங்க, இந்த நகை எப்படி இங்க வந்துச்சு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த நகையை எடுக்கணும்ன்ற அவசியமும் இல்ல, அந்த நிலைமையிலே நாங்க இல்ல. நாங்க அப்படிப்பட்டவங்களும் கிடையாது. உங்களுக்கு எங்க மேல சந்தேகம் இருந்தா இந்த கல்யாண பேச்சை இதோட நிப்பாட்டிக்கலாம். நீங்க போகலாம். கோமா ஸ்டேஜ்ல இருந்து நீங்க எப்ப ரெக்கவர் ஆனீங்க? 2 வருஷம் ஆகுது. ஓ மை காட். நீங்க உங்க ஒய்ஃப் குழந்தைங்களை பார்க்க போகலையா? என் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும் தான் அவங்களை எல்லாரையும் விட்டுட்டு பாம்பே வந்தேன். ஆனா என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. அடுத்த மாசம் என் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷம். பொண்ணுமா, யாரு நீங்க? உங்களுக்கு யாரு வேணும்? பொன்னமான எல்லாம் யாரும் இங்க இல்லையே. உங்களுக்கு யாருங்க வேணும்? என்னங்க சொல்றீங்க? பொண்ணுமா இங்க இல்லையா? இது எங்க வீடு தானே. நீங்க யாரு? உங்க வீடா? இது எங்களோட சொந்த வீடுங்க.
நீங்க எதுவும் அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களான்னு பாருங்க. ஐயோ இல்லம்மா, இது எங்க வீடுதான். நான், என்னோட மனைவி, என்னோட 3 குழந்தைங்க, நாங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை விட்டுட்டு நான் பாம்பே போயிட்டேன். இப்பதான் திரும்பி வரேன். ஓ அப்படியா? நாங்க இந்த வீட்டை வாங்கி 6 வருஷம் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி இங்க யாரு இருந்தா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க கேக்குற பொண்ணம்மாவும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்களேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அம்மாவும் குழந்தைங்களையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க, உங்க வார்த்தை பலிக்கட்டும். சரி, இங்க சமைக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடைப்பாங்களா? சரி சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, நான் வேணா அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். முதல் நாள் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஐயா ஐயா. என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. முதலாளி கிளம்பிட்டாரேம்மா. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? எதுவும் திட்டுனாரா? இல்ல எதுவும் திட்டல, நல்ல மனுஷன் நினைக்கிறேன். அந்த அம்மா வேலைக்கு வந்தாங்களான்னு கேட்டாரு. நான் இல்லையா, இன்னும் வரல, 9:30 மணிக்கு வர சொன்னேன், இன்னும் காணோம் அப்படின்னு சொன்னேன். இன்னும் சொல்லல. சரி, வந்தா வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீ உள்ள போய் சமைக்கிற வேலையை பாருமா. இல்லங்க, முதலாளிய பார்த்து என்ன ஏதுன்னு பேசி என்ன சமைக்கணும் அப்படி ஏதாவது கேட்டாதானே. நான் பாட்டுக்குள்ள போய் சமைச்சு வச்சா நல்லா இருக்காதுல்ல. நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நம்ம வேணா ஐயாவுக்கு போன் பண்ணி பாப்போம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நான் இந்த வீட்ல வேலை பாக்குற. ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன? பொன்னம்மா. பொன்னம்மாவா? ஐயா, அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க உள்ள போய் வேலை பாருங்க. ச்சே, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என் பொன்னம்மா வருவான்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வேற யாரோ வந்து நிக்கிறாங்களே. என் நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு தூள் தூளா போச்சு. பொன்னம்மா, என்ன மன்னிச்சிடுமா. முறை வாழ்க்கையில உன் பேச்ச கேட்காம பாம்பேக்கு போய் உங்க வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்து இப்ப நம்ம எல்லாரும் தனித்தனியா யார் யாரோ இருக்கோம். நீங்க எல்லாரும் எங்க இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. கடவுளை நம்புறதை தவிர வேற வழி இல்ல. கடவுளே, எப்படியாச்சு என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் என் கண்ணுல சீக்கிரமா காமி. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. மறுபடியும் என்ன சோதிச்சு பார்க்காத. உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது, கூடுதானே இங்கு பாடுது. கூடு இன்று குயிலை தானே தேடுது. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? டேய் சுபாஷ், பொண்ணை நல்லா பாத்துக்கோ. என்னப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? சரி, எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொண்ணுகிட்ட மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க. மருகதோ, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? உங்க இஷ்டமா. சரி, நீ உள்ள போ. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்போ பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? இதுல பேச வேண்டியது என்னங்க இருக்கு? நல்ல வசதி வாய்ப்பான குடும்பமா இருந்தா இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு பேசலாம். இங்கதான் ஒண்ணுமே இல்லையே, கட்டுன சேலையோட தான் அனுப்பி வைப்பாங்க. இதுல என்ன இருக்கு பேசுறதுக்கு? நாங்க உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலாமா. கட்டின புடவையோட உன் பொண்ணு அனுப்பிச்சாலும் கண் கலங்காம பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு. முறை பையன் உங்க பையன் இருக்கும்போது அதை விட்டுட்டு வெளியே போய் பையன் எடுத்திருக்காங்களே. ஏங்கா, நீங்க எதுவும் கேட்டு அந்த குந்தாணி எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? நல்லா சொல்லுவாளே, என் பையனுக்கு அவ தரமாட்டேன்னு. அவ கேட்ட கேடுக்கு பின்ன ஏங்க வெளியே மாப்பிள்ளைய பாத்திருக்கீங்க? இவகிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி வைப்போம். இவ ஒருத்தி எல்லார்கிட்டையும் டமாரம் அடிப்பா. மண்டபத்துல காட்டு தீயா எல்லாம் பரவிடும். நம்ம சொன்னோன்னு யாருக்கு தெரிய போகுது? இந்த லெட்டர் கூட இதுவும் சேர்ந்து இருந்து போகட்டும். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடி, பொம்பளை பிள்ளை விஷயம். நம்மளும் 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். அது எப்படி வெளியே சொல்றது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுல என்னக்கா இருக்கு? நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? இந்த மரகத இருக்கால, அவ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த பையனை காதலிச்சிருக்கா. இந்த விஷயம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு போக ஒரே சண்டை, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும். அப்புறம் அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு போயிட்டா. அதுக்கப்புறம் இவங்க என்னக்கா சொல்ற? பாக்க அப்ராணி மாதிரி இருக்கா. அவ இந்த வேலையெல்லாம் பாத்திருக்கா? பாக்கதான் அப்படி இருப்பா. இது எல்லாமே உண்மைதான். என்னடா சொல்ற? ஆமா, இந்த பாருங்க இந்த லெட்டரை. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானடா? ஆமாமா, உண்மைதான். ஏண்டா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கே, இதை ஏதாவது நம்ம கிட்ட சொல்லிருக்காங்களா? இப்பவே இத்தனை விஷயத்த மறைச்சிருக்காங்களே, இன்னும் என்னென்ன விஷயத்த மறைச்சாங்களோ? இப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு ஒண்ணு மருமகளா வர வேணாம்.
இந்த கல்யாணமே வேணாம். வா அப்பாவை கூப்பிட்டுட்டே நம்ம கிளம்பலாம். எங்க அது வந்து ஏண்டி நான் திறந்தல உன்ன இரு உனக்கு வந்து வச்சுக்கிறேன். ஆமா இந்த புத்தி கெட்டவை ஏதோ பண்ணிட்டாமா. நாங்க உங்க கால்ல விழுகிற இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா. இந்த பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு நினைச்சு நம்பி வந்தேன். இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த கல்யாணத்தை நடத்த இவங்களுக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. வாங்க எல்லாரும் போலாம். அம்மா இல்லங்கம்மா போகாதீங்கம்மா. வந்தேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டேடி. அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? ஐயோ என்னால தாங்க முடியலையே. ரெண்டு தடவை அவ வாழ்க்கைய நீ கெடுத்திருக்க. ஐயோ அம்மா. ஐயோ அண்ணே என்னாச்சு? அப்பாக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு, அதை நிறைவேற்றி வை. அப்ப ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. இல்லடா மரகதத்தை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க என்ன பேசுறீங்க? மா நீங்க கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருங்க. டேய் உங்க அம்மாவாலதான் இவளோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. நீதான் இவளுக்கு வாழ்க்கை தரணும். ரத்னம் நானும் பசங்களும் வேற வீட்டை பார்த்துட்டு போயிடுறோம்ப்பா. என்னத்த பேசுறீங்க? ஆமா ரத்னம், நாங்க இங்க இருக்கிறது சரியா இருக்காது. மரகதத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நானும் பசங்களும் இங்க இருந்து போயிடுறோம்ப்பா. அத்த ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் இல்லையா? அப்பா இருந்த இடத்துல நான் இருந்து பாத்துக்குவேன் அத்த உங்களை. இப்போ நான் உங்க அண்ணன் பையன் மட்டும் இல்ல, உங்க மருமகன். நான் மருமகனா மட்டும் இல்லாம ஒரு மூத்த மகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமேல் பேசாதீங்க. இந்த வீட்டை விட்டு போகணும்னு என்னைக்கும் நினைக்க கூடாது. உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமையும் கிடையாது. மருகதம் அம்மாவை கூப்பிட்டுட்டு உள்ள போ. எனக்கு என்னமோ அர்ஜுன் உன்னை லவ் பண்றானோன்னு தோணுது. நீயும் அவனை லவ் பண்றியோ? சிச்சி கருமம், அவனா ஒரு ஆளு, அவனை போய் நான் லவ் பண்ணணுமா? என்ன சரோ இப்படி எல்லாம் பேசுற? சரி விடு. வேற எப்படி பேசுற? அவனே இருக்க இடம் இல்லாம எங்க வீட்ல அண்டிக்கிட்டு இருக்கான். அவனை போய் நான் லவ் பண்ணுவேனா? காலம் எவ்வளவு வேகமா போயிடுச்சுன்னு பாரு. இப்போ உனக்கு வளகாப்புல வந்து நிக்குது. என்னம்மா என்னாச்சு? பொண்ணுமா தானே? ஒண்ணும் இல்லம்மா, கால் தடிக்கிருச்சு. பார்த்து தானமா வரணும். சரி வா. பொண்ணுமா உயிருக்குள் ஒரு ஓசை, அது எதுவோ வந்து பேச. பொண்ணுமா அம்மா அப்பாமா. ஆமாண்டி. பொண்ணுமா எங்க இத்தனை வருஷம் எங்களை தவிக்க விட்டுட்டு எங்கெங்க போனீங்க? என்ன மன்னிச்சுட்டு பொண்ணுமா. அப்பா மருகதம் என் பிள்ளைய பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. குழந்தையா பார்த்துட்டு போனேன். இப்போ என் பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவா நிக்கிறா. உங்க எல்லாரையும் தேடி அலையாத இடமே இல்லம்மா. நீங்க இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாங்க? பசங்க எல்லாம் எங்க? எல்லாரும் அண்ணன் வீட்டுலதான் இருக்காங்க. மாமா நீங்க திரும்பி வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மாப்பிள்ள, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இனிமேலாவது எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா மாமா. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? எல்லார் எக்ஸ்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா பெரிய கம்பெனியாச்சே. அங்க வேலை பாக்குறீங்களா? இல்ல ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு பாஸ்கரும் சேர்ந்துதான் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன மாமா சொல்றீங்க? எல்லார் எக்ஸ்போர்ட்ஸோட ஓனர் என்னோட மாமனாரா? எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன்பா அது என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியா? ஆமாமா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இந்தியால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில 3வது இடத்துல இருக்குமா? அப்படியா? அது மட்டுமா, கோடி கணக்குல சொத்து இருக்குமா? என்ன மாமா நான் சொல்றது சரிதானே? சரிதான் மருமகளே. இது யாரு சரோவா? இவ்வளவு வளர்ந்துட்டா? சின்ன பிள்ளையில பார்த்தது. இருங்க மாமா, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த அர்ஜுனோட அப்பா இவ்ளோ பெரிய கோடீஸ்வரரா? நம்ம மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளா போனோம், நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ நினைச்சு பார்க்கவே இவ்ளோ நல்லா இருக்கே. இதெல்லாம் உண்மையா நடந்தா எப்படி இருக்கும்? தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே தங்க நகையில அப்படியே ஜொலிக்கிறோமே. அந்த வீட்டுல போனா நம்ம தான் மகாராணி, உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம். ஐயோ இதெல்லாம் நடக்கணும்னா இந்த அர்ஜுன் நம்மள லவ் பண்ணணுமே. அவனை பார்க்கும் போதெல்லாம் சிடு சிடுன்னு பேசி அனுப்பி விட்டுட்டோம்.
இனிமேல் அவன் நம்மள லவ் பண்ணுவானா? சரி சரி, அந்த மாதிரி பேசினதுக்கு ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்றத கேளு. உங்க வீட்ல ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. இதுல நீங்க 2 பேரும் லவ் பண்ணா வீட்ல இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால சரோவோட அம்மா உங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். அதுக்காக தான் அவங்க அம்மாக்கு பயந்துகிட்டு தான் அவ உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கா. அவ உன்னை வெறுத்து பேசினாதான் நீ அவளை லவ் பண்ண மாட்டேன்னு லூசுத்தனமா ஏதோ பண்ணிட்டா. இப்ப ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ சந்தோஷோட அப்பா வந்துட்டாரு. அவரு ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். அதுக்காக மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு அந்த மாதிரி தாவுது, அப்படிதானே? டேய் என்ன பேசுற? ரவி என்னடா? அப்படியெல்லாம் பேசாதடா. அவ கோவக்காரிதான். அதுக்காக பணத்துக்காக எல்லாம் சொல்லாதடா. என்னடா அவ பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுல சண்டை சச்சரவு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா? தேவையில்லாம எதையாவது புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஏன் மேல பழிய போடுறாங்க. நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கணும்னு தான் நான் நீங்க அப்படியெல்லாம் பேசினேன். ஆனா அதுவே எனக்கு இப்ப திரும்பி வந்து நிக்குது. நீங்க அதை நம்பிட்டீங்க. நான் இப்ப மாத்தி சொன்னாலும் நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரிதான் உங்க ஃப்ரெண்டும் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாரு. நான் என்ன பண்ண அவருக்கு? இப்போ உங்க அக்கா அம்மா கிட்ட நம்ம காலேஜ்ல டிராமா வைக்கிறாங்கல்ல, அதுல நான் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன். அர்ஜுன் மாமா கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு. அத உங்க அக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒட்டு நின்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் உங்க கூட நடிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்க என்கிட்ட. இப்ப சொல்லுங்க, நான் எதுக்காக வாழணும்? என்ன இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சரோ பாரு, இந்த உலகத்துல யார் உன்னை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் உன்னை நம்பல. அர்ஜுன் மாமா என்ன சொல்றீங்க? நிஜமா நீங்க என்ன நம்புறீங்களா? ஆமா சரோ, ஆரம்பத்துல நானும் உன் மேல ரொம்ப கோவத்துல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என் கூடயும் எங்க அம்மா அப்பா கிட்டையும் நடந்துகிட்ட விதம் எல்லாமே பார்த்து நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை நம்புவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டேன். இது சத்தியம். நீ தைரியமா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன் மாமா. அம்மா, நம்ம சரோவை பத்தி. சரோவை பத்தியா? நானே அவளை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னமா சொல்ற? ஆமாமா, அவ முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப மாறிட்டா. ரொம்ப பொறுப்பானவளா ஆயிட்டா. சைன் பண்ண போகும்போது இவ கார் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. அப்போ உங்க அப்பாக்கு நல்ல ஆறுதலா வார்த்தையெல்லாம் பேசி போற காரியம் நல்லாவும் என்னென்னமோ சொல்லி அனுப்பிச்சா. பார்த்தா அதே மாதிரி காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா. உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. என் மருமகளோட வாய் முகூர்த்தம் தான் பழிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவ எல்லார்கிட்டையும் இப்படி ஏமாத்தி நடிச்சு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கா. எப்படியும் போங்கன்னு என்னால விட்டுட்டு போகவும் முடியல. கஷ்டப்பட போறது என் குடும்பம் தானே. என்னம்மா என்ன ஆச்சு? நீ ஏதோ சொல்ல வந்த, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லு? அம்மா, அது வந்து சரோவும் எங்க அத்தையும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேம்மா. என்னம்மா? அம்மா, சரோ எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தா நான் அவங்க கிட்ட நடிக்கிறேன். என்னம்மா சொல்ற? அக்கா, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உலகத்திலே நீ மட்டும் தான் நல்லவ, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் அர்ஜுன், என்னடா பேசிட்டு இருக்க? அவ உன் அக்கா, அந்த இது கூட இல்லாம என்னமோ அவகிட்ட வந்து பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அக்கானா இப்ப என்ன அதுக்கு? யார பத்தி எதை பத்தி பேசலாமா? டேய், இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு இப்ப நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்க. நேத்தே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, சரோவை பத்தி பேசாத, என் வாழ்க்கையில நீ குறுக்கிடாதன்னு நான் சொன்னேன்ல. அப்ப திரும்ப திரும்ப வந்து நீ அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டேய், உங்களுக்குள்ள என்னடா நடக்குது? நேத்துல இருந்து என்ன நடக்குது உங்களுக்குள்ள? பத்திரிக்கை கொடுக்கும்போது நீ பார்க்காம போகும்போது மனசுக்கு சுருக்குன்னு பட்டுச்சு. அவங்க அப்பா தான் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? மரகதம் என்ன இது? வாயை மூடிட்டு நிக்கிற? என்ன ஏதாவது சொல்லு. அவங்க எப்படிமா சொல்லுவாங்க? அவங்க தானே இந்த உலகத்திலேயே நல்லவங்க, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க. அவங்களதான் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும்னு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்களும் நடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க தான் நடிக்கிறீங்க. நல்லா நடிச்சு அம்மாவே அப்பாவே இங்கேயும் உட்கார வச்சிருக்கீங்க. எதுக்கு? சொத்துக்காக தானே. டேய், இப்போ உங்களுக்கு கோவம் வருதுல, அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா நான் அவளை காதலிக்கிறேன். போதுமா? என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அக்கா தம்பிங்கிற உறவே இல்லாம போயிடும். டேய் அர்ஜுன், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இத பாருங்கம்மா, இன்னும் பொண்ணு எத்தனை வருஷம் இந்த வீட்லயே இருந்தா இருக்க சொல்றீங்க? இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் நாங்க ஆள் கிடையாது. இத பாருங்க, உங்களுக்கு பொண்ணு வேணா நீங்க இங்கே இருங்க. நாங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அப்பாவோட வீட்டுக்கு போறோம். மரகதம், என்னடி நடக்குது இந்த வீட்டுல எனக்கு தெரியாம? என்ன பேசிட்டு போறான் இவன்?
சொன்னா நீங்க யாருமே நம்பி தொலைய மாட்டேங்கிறீங்க. அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. பத்தாத குறைக்கு இவன் அவளை லவ் பண்றேன்னு வேற சொல்றான். அதுதான் அவளோட பிளானே. அது தெரியாம இவன் போய் விழுந்துட்டான். ஐயோ இப்போ என்ன பண்றது? அம்மா வயிறு வலிக்குதே. என்ன ஆச்சு மருகதம்? அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரத்தினம் கொஞ்சம் எங்க சீக்கிரம் வாங்க, மரகதத்துக்கு வயிறு வலிக்குதான். ஏமா இந்த அர்ஜுன் கடைசி வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லல? இல்ல நீ வந்திருக்கானே. டே அர்ஜுன் எங்க போனா இவன்? வெளியே நிக்கிறான். டே அர்ஜுன் உள்ள வாடா. ஏன்னா அங்க நிக்கிற? மரகதம் அவங்கிட்ட சரோ பத்தியோ நடந்த விஷயத்த பத்தியோ எதை பத்தியோ பேசாது, சரியா? சரிம்மா. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கே அர்ஜுன். ஏய் தங்கம், மாமா பாரு. இந்த அர்ஜுன் கையில வாங்கி பாரு. ஐயோ அம்மா, எனக்கு எப்படி குழந்தைய வாங்கணும்னு தெரியாது. அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல அர்ஜுன், தலைய சேர்த்து பிடிச்சா போதும். இரு அம்மா வாங்கி தரேன். தலைய சேர்த்து பிடி. அவ்வளவுதான். தங்க குட்டி, புச்சு குட்டி, என்ன பண்றீங்க? மாமா பாக்குறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேளுங்க, மாமா வாங்கி தரேன் உங்களுக்கு. என் அழகு பிள்ளைக்கு வாங்கி தரேன் மாமா. எல்லாம் வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன்ப்பா. அர்ஜுன் இந்த ஃபிளைட் டிக்கெட். நீ கார்ல மதுரை போயிரு. மதுரையில இருந்து உனக்கு ஹைதராபாத்துக்கு ஃபிளைட். ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? ஏன் அப்படி போய் உட்காந்துட்டீங்க? ஃபிளைட் கிடைக்காதுன்னு நினைச்சேன். என்னது? ஆமா, போவேணான்னு சொன்னா நீ கேப்பியா? கேட்க மாட்டேன். அதனாலதான் ஃபிளைட் கிடைக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். பாத்தீங்களாப்பா அம்மாவோட வில்லத்தனத்தை? என்ன பண்ணுமா, என்னாச்சு? அவன் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரைனிங்க்கு தானே போறான். அது இல்லங்க, இதே மாதிரிதான் நீங்களும் பாம்பேக்கு போனீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவனை தனியா ஹைதராபாத் வரைக்கும் அனுப்புறதுன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. அம்மா அப்பா போனது அந்த காலம். அந்த காலத்து போனும் கிடையாது, எதுவும் கிடையாது. போனாரா போகலையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப அப்படியா? போன் வந்துருச்சு. நீங்க நினைச்ச நேரத்துல எனக்கு கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லையா, ரொம்ப தேடி வந்துச்சுன்னா நீங்க ஒரு போன் போட்டா போதும், உடனே நான் பிளைட்டை பிடிச்சி இங்க வர போறேன். எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? ஆமா பொண்ணம்மா, நீ மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தா அவன் எப்படி சந்தோஷமா போவான்? சிரிச்சு சந்தோஷமா அவனை வழி அனுப்பு, சரியா? எங்க போறான்? ஹைதராபாத்ல இருக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறான். அங்க சமைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாது, சரியா? அது இல்லங்க, பிள்ளைங்களை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேனா, அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? சரி, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அம்மா. என்ன அர்ஜுன்? அம்மா, நான் இப்போ ஹைதராபாத் போறேன்ல, அதுக்கு முன்னாடி நீங்க அப்பா கிட்ட சரோவை பத்தி பேசுங்கம்மா. எங்க கல்யாணத்துக்கு அப்பா கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடுங்கம்மா. ஐயோ இறைவனே, நான் என்ன செய்வேன்? இந்த பையன் அவன் மேல உயிரை வச்சிருக்கான். ஆனா மரகதம் அவன் நல்ல வயதுல நடிக்கிறான்னு சொல்றான். நான் யாரு பக்கம் நிக்குவேன்? இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரிம்மா, கண்டிப்பா பேசுங்க.